இன்னைக்கு வாழைக்காய் பொடி மாசு நம்ம பண்ண போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் வாழைக்காயை வேக வச்சு அதை தோல் சீவி தான் வச்சுருக்கிறேன். இது நல்லா கேரட் சீவுறதுல தோலை உரிச்சிட்டு கேரட் சீவுறதுல சீவி உப்பு போட்டு கிளறி வச்சுருக்கிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோதான். இது ஈஸியாக செய்வோம். வாங்க. இப்போ பொடி மாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்குவோம். நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிக்கட்டும். நல்லா வாசனையாக கடுகு நல்லா உளுந்தெல்லாம் நல்லா செவக்கட்டும். இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கணும், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிடணும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வாழைக்காய் பொடி மாஸ் பேர். ரொம்ப குயிக்காக நம்ம எல்லா குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை குழம்பு, காரமாக வைக்கிற எல்லா குழம்புக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். உடனே ஈஸியாக செஞ்சிடலாம். வாழைக்காய் மட்டும்தான் வேக வச்சு நம்ம சீவி வச்சுக்கிறணும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அவ்வளோதான். இது பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இந்த பச்சை மிளகாயும் கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். இந்த இதில் நம்ம வாழைக்காயை சீவிட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். நம்ம இதில் போட்டு உப்பு போடுறத விட நம்ம கேரட் சீவில் இந்த வாழைக்காயை நல்லா சீவிட்டு இப்போயே நம்ம உப்பு போட்டுட்டோம்னா இது ரொம்ப நேரம் கிண்ட வேண்டியதில்லை. இது கொஞ்சம் நேரம் கிண்டினாலே போதும். பாருங்கள், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம உப்பெல்லாம் இதிலே போட்டுட்டோம்ல, இந்த எண்ணெயில் இது வதங்க. ஏற்கனவே நம்ம இது வேக வச்சுட்டோம், அதனால் ரொம்ப நேரம் வச்சுக்கிற வேண்டாம். இது நல்லா இந்த இதுகளாம் நல்லா ஒன்றா வெந்தால் போதும். இப்படி ஒன்றா ஆயில் கோட்டிங் நல்லா வந்தால் போதும். பாருங்க, இதில் தேங்காய் பூ நல்லா போட்டுடலாம். தேங்காய் நல்லா துருவிட்டு போட்டு இறக்கிற வேண்டியதுதான். இவ்வளோதான். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நம்ம நல்லா கிண்டியாச்சு. எல்லாத்தையும் ஒரே மாதிரிக்கு தேங்காய் பூவும் வாழைக்காய் எல்லாமே நல்லா இது பண்ணியாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சம் எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழம் ஒரு பாதி அரை மூடி போட்டால் போதும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது நல்லா கிண்டி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா நீட்டாக நம்ம பொடி மாஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக. இது பாருங்கள், ஒரு 3-4 வாழைக்காய் தான் எவ்வளோ வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்லா செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈஸியாகவும் பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.